அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அவரை குற்ற நிவாரண பலியா இயேசு தன்னையே ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தாருன்னு எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒப்பு கொடுத்ததுனால நம்மையெல்லாம் பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறார். நீடித்த நாளாயிருப்பார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையில் வாய்க்கும். அப்ப பிதா குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்தும்படியா மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசும் தன்னை அவருக்கு இந்த பாடுகளுக்கெல்லாம் தன்னை அவர் ஒப்பு கொடுத்தாருன்னே சொல்ல இருக்கு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் கெத்செமனேல அவர் அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று ஒப்பு கொடுத்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மையும் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 யோவான் 5:18 சொல்லப்பட்டிருக்கு, தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்ளுகிறான், பொல்லாங்கன் அவனை தொடான், பிசாசு நம்மை தொட முடியாது. அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய பரிசுத்தத்துக்கும் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும்படியாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ரோமர் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற வாசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் பாவத்தை நமக்காக அவர் மரித்தாரு, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப நம்ம எதுக்காக இந்த பூமியில வாழ்றோம்? தேவனுக்காக இந்த பூமியில வாழுகிறோம், இயேசுவுக்காக வாழுகிறோம். அவர் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காய் ஜீவன் கொடுத்தார், அவருக்காக இந்த பூமியிலே நான் வாழுகிறேன், அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நான் வாழுகிறேன். உலக மக்கள்கிட்ட போய் கேட்டால் இந்த பிள்ளைக்காகத்தான் என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், அதை எப்படியாச்சும் கரை சேர்த்த விடுப்பாடு எனக்கு மரணம் வந்தால் பரவாயில்லை